ஜவஹர்லால் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், 2019 குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமிய சகோதரர்கள் சிறுபான்மைகளுக்கு எதிரான ஒரு சட்டத்தை கொண்டு வந்தபோது அதுல போராட்டத்தில் கலந்து கொண்ட, அதை நான் எப்போதுமே பெருமையாக சொல்வேன். என்னுடைய பொது வாழ்வுக்கு வந்து நான் கலந்து கொண்ட முதல் போராட்டம் இந்த CAA NRC சட்டத்தை எதிர்த்து நடந்த போராட்டம். அண்ணன் ஜவஹர்லால் அவர்கள் ஒன்றை மறந்து விட்டார், குறிப்பிட்ட தவறிவிட்டார்கள். நான் பொது வாழ்க்கைக்கு வந்து நான் முதலாக கைது செய்யப்பட்டதோ அந்த CAA NRC சட்டத்தை கீழ்த்தெறிந்து அதற்காக கைது செய்யப்பட்டேன். இது என்னுடைய பொது வாழ்க்கையில நான் என்றைக்குமே பெருமையாக சொல்வேன். இங்க வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் ஆழ்ந்து சிந்தித்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நீங்க என்றைக்கும் எப்பொழுதுமே திமுக பக்கம் நிற்பீங்க. வருகின்ற சட்டமன்ற தேர்தலையும் நீங்கள் நிச்சயம் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பக்கம் நின்று மீண்டும் நம்முடைய தலைவர் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் 2வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாய மக்கள் நீங்கள் என்றைக்கும் துணை நிற்பீர்கள். வெல்வோம் 200, படைப்போம் வரலாறு.